இந்த முன்னோர்கள் எங்கள் பாட்டி எங்கள் அப்பத்தான்னு சொல்லுவோம். அது திண்ணையில் உட்காந்துருக்கு. அப்போ நான் அந்த விஜய் டிவி கலக்கு பேரில் பேசிக்கிட்டு இருக்கேன். அப்போ தான் ஆரம்பித்தது. பக்கத்து வீட்டு கிழவி எங்கள் அப்பத்தாட்ட கேட்குது, உன் பேரன் தினம் பேக்கு எடுத்துக்கிட்டே போகிறானே, என்ன வேலை பார்க்குறான்? எங்கள் அப்பத்தை தெரியலனா தெரியும் சொல்லலாம். என் பேரன் சிரிப்பு காட்டுற வேலை செய்கிறான். சிரிப்பு காட்டுற, ஆமாம், இந்த நாடகத்தெலாம் பப்புனா வருவான். நான் கும்பிட்டேன், உங்களுக்கு கொஞ்சம் நேரம் தெரியாட்டி பேசாமல் அது இருங்க, அதையும் ரசிக்கணும். அந்த தாத்தா பாட்டி கிடைக்காம போயிட்டாங்க பார்த்தீங்களா நிறைய பேருக்கு. நீங்கள் வந்து பாருங்கள், அவ்வளோ ஆச்சரியம், அழகான விஷயம்லாம் இருக்குது. பேரன் கீழே விழுந்துன்னு ஓடுவோம், சாதத்தை தூக்கிட்டு. பார்த்து சொல்லுங்கள் சாமி, பேரன் குப்பரக்க விழுந்துட்டான், அதுக்கு என்ன சாமி? அதுக்கு அந்த கல் எடுத்து ஓரம் போட்டால் விழ மாட்டான். இதுக்கு சாதத்தை கொண்டு போய் கொடுத்து அவர் பார்த்துட்டு, சுக்கிரமேடு சூளமேடு பீளமேடு எல்லாமே மேடாரிக்கே சாமி. ஏம்மா, உன்னுடைய ராசி நட்சத்திரத்துக்கு துலாம் ராசி. ஒரு தடவை நீ ராமேஸ்வரம் போயிட்டு வாமா. வெட்டுக்கு நான் அந்த அம்மா சாதத்தை பிடுங்குச்சு. சொந்த ஊரே ராமேஸ்வரம் தான் சாமி. அங்கே தான் காலைல 6:30 மணிக்கு பஸ் ஏறினேன். சரிம்மா அது ராசி கொஞ்சம் சின்ன குழப்பமாயிடுச்சு. எல்லோரும் நல்லா வந்துடுச்சுமா. ஏம்மா, சுக்கிர திசை நல்லா இருக்குது, சனி பயிற்சி நல்லா இருக்கு. இந்த ஆவணி முடிஞ்சு ஐப்பசி கார்த்திகை மார்கழி முடிஞ்ச உடனே உனக்கு ஒரு அழகான ஆம்பளை பையன் பிறக்குமா. வெட்டுக்குன்னு மறுபடியும் சாதத்தை பிடுங்குச்சு. என்னம்மா? எனக்கு குடும்ப கட்டுப்பாடு ஆப்ரேஷன் பண்ணி 6 வருஷம் ஆச்சு. இது இல்லை சார், உழைச்சா முன்னேற போகிறேன் சார். நாங்களாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது இந்த தினமும் அந்த காலண்டர் டெய்லி காலண்டரில் ஏதாவது பார்த்துட்டு தான் போவோம். கும்பராசி யோகம் அடிக்கும், லாரி அடித்து போட்டு போயிருப்பேன். காரணம் அந்த லாரி மேலே யோகம்னு போட்டிருக்கும். எல்லா குழந்தைகளுக்கும் ஒரு அடையாளம் இருக்குது. நம்ம தான் எனர்ஜியான வார்த்தையை குழந்தைகளுக்கு பெற்றோர்கள் சொல்லணும் சார். காலைல குழந்தை எழுப்பும் போதே வீரியமிக்க வாசகத்தோடு எழுப்புங்கள். குழந்தை எப்படி எழுப்பணுமா? காலைல எந்திரிங்க, திருவள்ளூர் கலெக்டர் எந்திரிங்க. அவன் படபடன்னு வேர்த்தணும். ஐயோ ஆத்தா, நம்மளை பெருசு அம்மா எதிர்பார்க்குறாங்களே. கமிஷனர் எந்திரிங்க. அவனுக்கு அப்பயே ஒரு அப்போ சார் நம்ம எண்ணம் பாரதியார் சொன்ன மாதிரி பெரிதினும் பெரிதுகள். நீ இன்ஜினியர் ஆகும் நினச்சாதான் கொத்தனார் வேலைக்காவது போக முடியும். எடுத்தோடனே கொத்தனார்னா சித்தால் போய் சீரஞ்சி எடுக்க வேண்டியதான். இருக்கோ இல்லை, பெருசாக ஒன்று கேளுங்க. அது மாதிரி குழந்தைய அப்படி கவர்னர் எந்திரிங்க, கமிஷன் எந்திரிங்க சொல்லணும். அவனுக்கு ஒரு நம்பிக்கை, ஐயோ அம்மா பெருசாக எதிர்பார்க்குறாங்க. ஆனால் நம்ம காலைல குழந்தை எப்படி எழுப்புகிறோம்? எந்திரி எருமை, ஆட்டோ 1/2 மணி நேரம் ஆச்சு. அவன் எருமை மாதிரியே தான் இருப்பான். எனக்கு இந்த மாணவர்கள் ஏன் பிடிக்கும்னா சார், நாங்கள் படிக்கும்போது 8 கொஸ்டின் கொடுத்து 5க்கு ஆன்சர் எழுதுனா முழிப்போம். ஆனால் இன்னைக்குள்ள பசங்க 8யுமே எழுதுறான் சார். ரைட்டோ தப்போ எழுதுறான் பார்த்தீங்களா, அதவே பாராட்டணும். சாய்ஸில் விட மாட்டேங்கிறான். கடல் அரிப்பை தடுக்க நாம் என்ன செய்ய வேண்டும்? லேசாக சொரிஞ்சு விட வேண்டும். பார்த்தீங்களா? அதை ஒரு சாய்ஸில் விடல இல்லை சார், ஏதோ ஒன்று ஃபில் பண்ணுறான்ல. நம்ம படிக்கும்போதெல்லாம் 1 மார்க் கொஸ்டினுக்கு 1 வரி தான் எழுதுவோம். ஆனால் இன்றைக்கி 1 வேர்டுக்கே 13 எழுதுறவனா இருக்கியா சார்? கஸ்தூரிபாய் குறிப்பு. அவன் வாங்கி பார்த்தேன், ஒன்றுமே தெரில, குறிச்சிருவோம். காந்தி மனை நோட்டால் 1 மார்க் கிடச்சிரும். ஆனால் அவனாக ஒரு பாயை உருவாக்கிட்டான், கஸ்தூரிபாய். இது ரொம்ப அகலமான பாய். இந்த பாய் எடுத்துகிட்டு போய் மெத்தில் விரித்து எல்லோரும் உட்காந்து தூங்கலாம், நடு வீட்டில் விரித்து எல்லோரும் சாப்பிடலாம். இந்த பாயை 2ஆக கழித்து 2 வீட்டுக்கு கொடுக்கலாம். அவர் சட்டையை கிழிச்சிட்டார். என்னப்பா கிழிச்சிக்கிட்டே போகிறான். அடுத்த பக்கத்தை திரும்ப அங்கிட்டு ஆரம்பிக்கிறான். கஸ்தூரிபாயின் வகைகள்: ஒலப்பாய், தார்பாய், நார்பாய், ஆஃபீஸ் பாய், ஸ்கூல் பாய், ரூம் பாய். அவருக்கு படபடன்னு வேர்த்து 2 குளுக்கோஸ் ஏற்றிட்டு வந்து உட்காந்துருக்காரு. ஐயோ, இன்னைக்கு கொல்லாம விட மாட்டேன் போலையே, இவன் என்னதான்டா சொல்ல வர்றான்னு சொல்லி அடுத்த பக்கத்தை திருப்புற அங்கிட்டு ஆரம்பிக்கிறான். கஸ்தூரிபாய் வாஜ்பாயை விட பெரியது. 4 மாத்திரை போட்டுட்டு கெச்சம் கடிச்சார். சார், நான் வேலையை ரிசைன் பண்ணிக்கிறேன், எங்கேயாவது விருதுநர் பஸ் ஸ்டாண்டில் போய் வெள்ளரி பிஞ்சு இளந்தப்பழ வியாபாரம் பார்த்து பொழைச்சிக்கிறேன். இப்படி ஒரு பொழப்பு எனக்கு தேவையில்லை சார். என்னய்யா 15 வக்கு எழுதியிருக்கா சார் 1 வேர்டுக்கு? அவர் அங்கிட்டிருந்து போனை கட் பண்ணியா, உனக்கு அது 15 வக்கு எழுதியிருக்கான், பெருமைப்படு. எனக்கு ஒரே வரல, என்னைய குழப்பிருக்கா ஐயா. என்ன சார்? கஸ்தூரி பாய் இல்லை கேள் அப்படின்னு ஓட்டிருக்கேன். நான் யார்கிட்ட போயா கேட்பேன், ஏயா வத்திரிச்சல் கலப்புற? பார்த்தீங்களா? இதை நம்ம சிரிக்கிறோம், பாராட்டன்ல. இவன் தான் சார் பெரிய படைப்பாளி. வருவான் ஒரு சீரியல் 15 வருஷத்துக்கு எடுக்கிறாங்க பார்த்தீங்களா, அது இவன் தான். ஆச்சரியமாக இருக்கும். ஒரு சீரியல் கதை முடியவே இல்லை. டைரக்டர் எவ்வளோ சொல்லி பார்த்தாங்க, சார் முடிங்க சார் முடிங்க சார்,
என் பேரெல்லாம் பெரியவனா வந்து கேட்குறேன் சார். கதையை முடியும், டைரக்டர் முடிக்கவே இல்லை, கடைசியில் டைரக்டரே முடிச்சிட்டாங்க. போடா நீ வசப்பட மாட்டடா நீ, நானும் சொல்லி பார்த்துட்டோம்டா. பார்த்தீங்களா, இதான் சார் குழந்தை செல்வம். குழந்தையில பென்ட்ரைவ் மாதிரி வைக்காங்க. பென்ட்ரைவ் என்ன செய்யுது, காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணும். குருட்டு மனப்பாடம் பண்ணி வளர்கிற குழந்தைய விட சுயம்பா எழுதுகிற குழந்தைகளும் சாதிப்பான். நாங்கள் படிக்கும்லாம் தமிழ் கொஸ்டினா ரெகுலராக ஒரு கொஸ்டின், செய்வனை என்றால் என்ன, செயற்பாட்டுவன். அதுக்கு ஒருத்தர் ஆன்சர் எழுதுனான். 3 மாதம் அந்த பேப்பரை திருத்தன வாத்தியார் ஐசுவாடில் படுத்துட்டார். படித்ததுக்கே எழுதியிருக்கான், செய்வனை என்பது நம்மளுடைய பரம்பரை எதிரிகளுக்கோ அல்லது ஜென்ம விரோதிகளுக்கோ கைகால்கள் விளங்காமல் போக வேண்டும் என்று நாம் கோடாங்கியும் சோசியரையும் கூட்டு வந்து எலுமிச்சம்பழம் கோழி முட்டை பொம்மையில் வைத்து சுடுகாட்டில் உட்கார்ந்து நாம் செய்வதான் செய்வினை. உதாரணத்திற்கு எங்கள் பெரியப்பா எங்களுக்கு செய்துள்ளார். ஏன்னா உதாரணத்துக்கு ஒரு மார்க் இருக்குது. இவ்வளோ விஷயம் இருக்குது பார்த்தீங்களா சார். இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, எதுக்கோ சொல்கிறேன்னு நினைக்காங்க. இப்போ உங்களை வந்து ஒரு சாக்கு நிறையா ஒரு 40 மரக்க நெல்லை போடும்போது அதுக்கடுத்து போட முடியாது. அப்போ அது ஒரு குழுக்குனா கொஞ்சம் ஸ்பேஸ் கிடைக்கும். அது மாதிரி நீங்கள் சிரிக்கும்போது உங்கள் கவலையெல்லாம் வெளியே போகணும் சார். அதுக்காகத்தான். ஏன்னா மனசு விட்டு உண்மையாக ஒரு நிமிஷம் சிரிச்சா டாக்டர் சொல்கிறதான் ஒரு சொல் ரத்த ஊறும். பசங்க இன்றைக்கி ரொம்ப அறிவாளின்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா. நியூட்டனை பற்றி வாத்தியார் பாடம் எடுத்துறார். நியூட்டன் வந்து ஒரு ஆப்பிள் மரத்துக்குள்ள படுத்திருந்தார். அப்போ ஒரு ஆப்பிள் மரம் மரத்துலேருந்து விழுந்துருச்சு. அதை எடுத்துகிட்டு பார்த்தார், என்ன மேலேருந்து கீழே விழுது. அப்போ பூமிக்கு புவியீர்ப்பு விசை இருக்குது என்று நியூட்டன் ஒரு விதியை கண்டுபிடிச்சார். அதுதான் நியூட்டனின் 3ஆம் விதி. கீழே ஒருத்தன் ஆப்பிள் பழம் விழுந்தனால நியூட்டனின் 3ஆம் விதி உருவாச்சு. இதே பலாப்பழம் விழுந்தால் அவர் விதி முடிஞ்சிருக்கும், நம்மளாவது நிம்மதியாக இருந்திருக்கலாம். பார்த்தீங்களா. இப்படி சார் இந்த மாதிரி பசங்க ஜாலியாக இருக்கலாம் சார், அதே ஜோலியாக இருக்கக்கூடாது. மருத்துவர் என்கிட்ட சொன்னது, 3/4 மணி நேரம் போங்க முத்து, ஸ்பீடாக நடங்க, கையை வீசி நடங்க, பக்கத்தில் செல்ஃபோன் பேசக்கூடாது. இதுதான் ஒரு வாக்கிங்கான அழகு. 3/4 மணி நேரம் முடிஞ்சோன்னா 10,000 அடி சட்டையை கழுத்தி புளியணும், வேர்க்கணும். இதுதான் வாக்கிங். ஆனால் நம்மால் இன்றைக்கி என்ன செய்யறான், 2 ஸ்டெப்பு போகிறேன், 2 உளுந்த விட ஒன்று லவக்குன்னு மேய்ஞ்சி செம்மறியாடு மாதிரி மேய்ஞ்சிட்டு, அது நான் போண்டாவா அது பார்சல் கட்டினேன், முறுக்கு 4 கொடுங்க, ஏன்னா அங்கிட்டு போய் கொஞ்சம் தாகமாக இருக்கும், அது நான் டீயா ஒரு 1/2 லிட்டர் ஊற்றுங்க. அப்புறம் 16 வருஷம் வாக்கிங் போகிறேன், ஒன்றும் வெயிட்டு குறையிலையே. எப்படி குறையும், நீ 200 பைக்கில் வச்சுட்டு போகிற உங்களை நிறுத்து. மொத்தம் ஒரு வாக்கிங் எப்படி இருக்குன்னா, நடையில் ஆரம்பித்து வடையில் முடியுது. இதுக்கு பேர் வாக்கிங்கா சார்? கிடையவே கிடையாது. ஆச்சரியமாக இருக்கும் சார். ஆனால் வாக்கிங் போகிறவங்க நான் ஒரு சின்ன டிப்ஸ் என்னால் முடிஞ்சது சொல்கிறேன். நல்ல வேகமாக நடக்கணும், நல்ல வாக்கிங் வேணும்னா நிறையா தெருநாய்கள் இருக்கு, தெருவில் போங்க. அவ்வளோ ஸ்பீடாக அப்படின்னுச்சா 3/4 மணி நேரம் நிற்காமல் ஓடுவீங்க. அங்கிட்டு ஒரு நாய் குலைச்சுன்னா வீட்டுக்கு கூடி வந்துடுவீங்க. பார்த்தீங்களா. இதெல்லாம் சார் இன்னுமே ஒன்று இருக்குது. நீங்கள் வெயிட்டு குறையும்னா இன்னொரு சின்ன டிப்ஸ், 1 கிலோ கடுகு எடுத்துக்குங்க. காலைல 6 மணிக்கு 1 கிலோ கடுகு எடுத்துக்கிட்டு கீழே கொட்டி விட்டுட்டு குனிஞ்சு ஒவ்வொன்றா எடுங்க. அந்த காமெடி நல்லா இருந்துச்சு, அதோடு நிறுத்திருக்கலாம். இதை சொல்லி அதை விட இதை ஸ்கோப் வாங்குறேன்னு சொல்லி தற்பெருமையில் இருக்கிற பேர், என் பேரை வேறு யாரும் கெடுக்கணும், நானே கெடுத்துட்டு போனாத்தான். பார்த்தீங்களா சார். ரசிக்கணும் சார். சில பேச்செல்லாம் பார்த்தா பயமுடுத்துவாங்க. அன்றைக்கெல்லாம் ஒரு நண்பர்கிட்ட பேசும்போது மேடையில் பேசுகிறார், நானும் நண்பரும் ஒரே தட்டில் சாப்பிட்டிருக்கிறோம், ஒன்றாக படுத்து தூங்கியிருக்கிறோம், இன்றா நேற்றா 35 ஆண்டு கால நட்பு, எங்கள் நட்பை போல சொல்ல முடியாது. கீழே குனிஞ்சு உங்கள் பேர் என்ன அப்படின்னு இருக்காரு. ஐயா ஒரே தட்டில் நீங்கள் படுத்து பாய் உருளும்போது கேட்க வேணாம் ஐயா. ஆனால் சார் இந்த இதிகாசத்தில் ஒன்று எடுத்துக்கணும் சார். அப்படியே பாலைவனத்தில் ஒருத்தனுக்கு தண்ணீரை எப்படி செலவழிப்பான்னு சிக்கனம், அது மாதிரி ஒவ்வொன்றுக்குள்ளேயும் ஒரு சிறப்பு இருக்குது சார். கம்பராமாயணத்தில் நட்பை பற்றி ஒரு அழகான விஷயம் இருக்குது சார். குகன், ராமருடைய நண்பன் வந்து குகன் ராமரை பார்ப்பதற்கு வாங்கிட்டு வரேன் சார் 2 பொருள். நம்மளாம் என்ன வாங்கிட்டு போவோம், ஆனால் குகன் ராமனுக்காக வாங்கிட்டு வந்து என்ன தெரியுமா, மீனும் தேனும். ராமர் பார்த்துட்டு இப்படி ஒரு காம்பினேஷன் நம்ம பார்த்ததே இல்லையா, ஏயா மீனும் தேன் என்னையா நீ எவ்வளோ ஒரு நண்பன், எதுக்கு அதை கொண்டு வந்தேன்ருக்கு. குகன் சொன்னார், சார் இந்த உலகத்திலே ரொம்ப ஆழத்தில் கிடைக்கக்கூடியது மீன், இந்த உலகத்திலேயே மலையில் மிக உயரத்தில் கிடைக்கக்கூடியது தேன்.
என்னுடைய நட்பின் ஆழத்தையும் என் நட்பின் உயரத்தையும் சொல்வதற்கு தான் நான் மீன் தெரியும். இந்த ஒரு விஷயம் படித்தோம்னா நண்பர்கள் எப்படி இருக்குன்றதுக்கு ஒரு விஷயம் முடிஞ்சு போச்சு. பார்த்தீங்களா? ஒவ்வொன்றுக்கும் சகோதரர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை சொல்வது ராமாயணம், சகோதரர்கள் எப்படி இருக்கக்கூடாது என்று சொல்வது மகாபாரதம். நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, புத்தகம் புன்னகை. எனக்கு ஒவ்வொரு கதையிலும் ஒரு சின்ன சின்ன கற்றுக்கிட்டேன் சார். துரோணாச்சாரியார் தான் வில்வித்தையில் பெரிய ஜாம்பவான். கௌரவருக்கும் பாண்டவருக்கு அவர் தான் சொல்லித்தராரு. முன்னாடி ஒருத்தர் நிறுத்தி வில்லை கொடுத்து, அந்த மரத்தை பார், மரம் தெரியுதா? தெரியுது தெரியுது. அங்கே இருக்க கிளை தெரியுதா? தெரியுது சாமி தெரியுது சாமி. அங்கே இருக்கிற கிளி தெரியுதா? தெரியுது குருவே தெரியுது. ஒன்றும் தெரியுதுன்றான். கிளியோட கழுத்து தெரிகிறதா? தெரியுது குருவே தெரியுது. அப்போ அம்பை இழுத்து விடுறான். கிளி ஒருக்கு 3 கிலோமீட்டர் கிட்ட போதும். அடுத்து வர்றார், கேட்குறார் அதே துரோணாச்சார், மரம் தெரிகிறதா? தெரியல குருவே. சுற்றி இருக்கலாம் சந்தோஷம் போச்சுடா, நீ நம்ம தான் வின்னர். கிளை தெரியுதா? தெரியல. ஆத்த அடி, இவன் வில்லு விட்டு. அங்கே இருக்க கிளி தெரியுதா? இவன் இன்னும் அவ்வளோதான். கிளியோட கழுத்து தெரிகிறதா? தெரிகிறது. அம்பை விட்டான். கிளி 2ஆக போச்சு. அவனுக்கு வேறு எதுவும் தெரியல சார், கிளியோட கழுத்து மட்டும்தான் தெரியுச்சு. இதுதான் நோக்கம். உன்னுடைய நோக்கம் எதுவாக இருக்கிறோ அதில் தான். இதை நான் படித்த பின்னாடி தான் சார் மிகச்சிறந்த சிங்கமாக இருந்தால் கூட ஒரே நேரத்தில் 2 மானை விரட்டுச்சுன்னா ஒன்றையுமே பிடிக்க முடியாது. நோக்கம் ஒன்றாக இருக்க வேண்டும் என்பதை படித்த பின்னாடி எனக்கு இதன் மேலே வரும். இப்படி ஒரு சின்ன சின்ன கதை நம்மளை மாற்று சார். ரஸ்கின் எழுதிய புத்தகம் தான் மகாத்மா காந்தியை உருவாக்கியது. அன்னை தெரசா, இந்த இந்தியாவே கொண்டாடுற அன்னை தெரசாவை உருவாக்கியது ஒரு புத்தகம் கிடையாது சார். ஒரு புத்தகத்திலோட ஒத்த வார்த்தை தான் இந்த உலகத்துக்கு அன்னை தெரசாவை தந்தது. ஒரு ட்ரெயினில் படிச்சுக்கிட்டு போகிறப்போ ஒரு வாசகத்தை படிக்கிறாங்க. இந்த பூமியில் நீ பிறந்ததற்கான கூலி தான் நீ பிறருக்கு செய்யும் சேவை. இந்த ஒத்த வாசகம் அன்னை தெரசா உருவாக்கி. அப்போ மாணவர்கள் யோசிச்சு பாருங்களேன் சார், ஒரு வாசகம் ஒரு ஆளை உருவாக்கின மாதிரி இந்த மாணவர்களுக்கு எவ்வளோ விஷயம். என்னை கேட்பாங்க பார்த்தீங்களா, தம்பி சொன்னார்ல, அசத்த பேரில் பார்த்தேன் 200 வாரங்கள் தொடர்ச்சியாக பேச நான் தான் முதல்ல பேசணும். தப்பி தேடி முதல் எபிசோடு ஏதாவது உளறிட்டேன்னா அந்த எபிசோடே எண்ணிட்டு தான் வேஸ்ட்டாக போச்சு சொல்லிடுவாங்க. அந்த வாசிப்பு இன்றைக்கி நான் நின்று பேசுகிறேன் பார்த்தீங்களா, அதுக்கு காரணம் நான் முந்தின நாள் ரசித்ததை உங்களுக்கு அப்படியே சொல்கிறேன். ராவை எதுலேயுமே எந்த பில்டப் இல்லாமல் சொல்கிறேன். எனக்கு ஒரு மீன் வச்சாங்க, வறுத்த மீன், இலை வச்சு தட்டு வச்சு மேலே ஒரு ரவுண்டாக ஒரு வெங்காயம் வச்சாங்க. எடுத்து லவக்கு நான் சாப்பிடல, சும்மா பார்த்தேன். அந்த மீன் இறந்து போனதுக்காக மலர் வளையம் வைத்துள்ளார்கள். அதுதான் வெங்காயம். அங்கே வரம்மா, வெங்காயம் எதை போய் சொல்கிறேன் பாரு அப்படின்னு. ஏன் அந்த மீன் முடிஞ்சது தெரியுமா? ஆயிலில் விழுந்ததுனால அதனுடைய ஆயில் முடிஞ்சது. இதை முத இங்கே தான் நான் சொல்கிறேன். இதை அடுத்து நான் எங்கேயாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா இதோடு இதை 3 அடி குழி கொண்டு இந்த மீனை போச்சுட்டு போயிடுவேன். அது உங்கள் கையில் தான் இருக்குது. அந்த மீன் ஏன் வறுத்த மீன் யாருக்கா தெரியுமா? இவ்வளோ நாள் சாப்பிட்றோமே, அது வறுத்த மீன் யாராவது கண்டுபிடிச்சிங்களா? ஏன் வறுத்த மீன்? இப்போ பாருங்கள், தன் பிரிந்து தான் தாய் தந்தைகளை பிரிந்து எண்ணெயில் விழுந்த உடனே வருத்தப்பட்டிருக்கும் இல்லையா, அதனால் அதுக்கு பேர் வறுத்த மீன். இந்த வலுக்கட்டாமல் கைதட்டுற தைசி நேர்த்திருங்க. ஒரு அம்மாளம் தான் வறுத்த மீன், நாங்காண்டா இப்போ வருத்தப்பட்டு கிடக்கோம் ஏன் வந்தோம்னு இப்படி வருத்தப்பட்டு கைதட்டாங்க. இன்னும் இருக்குது, இன்னுமா இருக்குது அப்படின்னு. அந்த மீனே செத்துட்டு ஜோக்குன்னு சாக மாட்டேங்குது. அதுக்கடுத்து அந்த மீன் அந்த இலையை பார்த்து சொல்லுது, இது பூரா நானாக பண்ணது சார், நானாக ஒரு மீனை பார்த்து ரசித்தது. இது மாதிரி ஒவ்வொன்றையும் ரசித்தோம்னா நம்மளுக்கு 5 ஆண்டுகள் அதிகம் சொல்கிறேன். அந்த மீன் அந்த இலையை பார்த்து சொல்லுது, நீயும் வாழலை நானும் வாழலை. கீழே தட்டு, இது அடித்தட்டு மக்களுக்கும் போன்றதுக்கு தான் இதை நான் சொல்கிறேன். அடியில் தட்டு. ரொம்ப நன்றி. 3 கோடி ரூபா இன்சூரன்ஸ் கிடைக்குது. அப்பா இறந்தா 3 கோடி ரூபா இன்சூரன்ஸு. இறந்துட்டாருன்னா வேலையும் மயனுக்கே கிடைக்குது அப்படின்றதுக்காக அண்ணன் தம்பியும் பேசி இருக்கிறதுலே ரொம்ப கடுமையான விஷத்தன்மையுள்ள பாம்பு எதுன்னு அவங்க ரிசர்ச் பண்ணி 3 மாத முடிவெடுத்து கட்டுவிரியம் பாம்பை கொண்டு வந்து பெட்டில் விட்டு அப்பாவே கொன்று அந்த 3 கோடி ரூபாய் வாங்கி அவன் அனுபவிக்கிற விதம் இருக்குது பார்த்தீங்களா. இந்த அப்பா யார்? ஹோட்டலுக்கு போவார், பசங்க 2 பேரும் கூப்பிட்டுட்டு 3 பேருக்கும் தோசை சொல்லுங்கள். திடீர்னு 2வது போய் எனக்கு இன்னொரு தோசை அப்படின்றான். அப்பா தனக்கு தோசை வேணால் ஒரு இட்லி கொடுங்கண்டு
குறைப்பார் தன்னுடைய தேவையை பையை பார்த்துட்டு. மூத்த பையன் எனக்கு அப்பா எனக்கு இன்னொரு தோசைப்பா முருகலா, எனக்கு அந்த இட்லி வேணாம், ஒரு சுடுதண்ணி மட்டும் கொடுங்கன்னு சொல்லி தன்னுடைய தேவையை குறைத்து கொடுக்குற ஒரு அப்பாவே கொடுமையான விஷத்தன்மை உள்ள வச்சு பாம்பை கொண்டுட்டு அதை சம்பாரித்து என்ன செய்ய போகிறான். இப்படியாப்பட்ட இடத்துல தான் புத்தகத்தில் நடத்த வேண்டும். என்னை வகுப்புக்குள்ளே வந்தோடனே என்னுடைய ஆசிரியர் பேசாதீங்க, முத்து பேசுனா வெளியே போ அப்படின்னு சொன்ன அதே பள்ளியிலையும், பேசுனா வெளியே போன்னு சொன்ன அதே கல்லூரிலையும் அதே பேராசிரியர் கூப்பிட்டு 1 மணி நேரம் பேசுங்கன்னு சொன்னார். பார்த்தீங்களா, அதுதான் இந்த புத்தகம் என்னை செய்ய வச்சு. வாசிப்பேன் லைப்ரரியில் போய் ஒரு நீண்ட பேப்பரை கொண்டு போய் எழுதி எழுதி சேகரிப்பேன். அந்த பதிலை கெட்டு குட்டிச்சூராக போகாதுன்னு சொன்னேன். எல்லாம் படித்து என்ன செய்யப்படுறா, இதெல்லாம் வீண் முயற்சி அப்படின்னு சொல்கிறவன் வெற்றி பெற்றவன் விடாமுயற்சின்னு சொன்னான். பார்த்தீங்களா, அன்றைக்கி அந்த பகுதியில் எந்த பத்திரிகையை வந்தாலும் அந்த பத்திரிகையில் வரவேற்புரை தலைமைன்னு சொல்லி பெயர் போடுற அளவுக்கு வந்துச்சு. பார்த்தீங்களா, அதுதான் புத்தகம் ஒரு எளிய மாணவனையும் பெருசாக கொண்டு வரும் என்பதற்கு இதுதான். அதான் அருமை தம்பியை அவங்க அம்மா அழகாக படிப்பு மீது ஆர்வம் கொண்டவங்க. காரைக்குடி கல்லல் நிறையா புத்தகங்களை அடுக்கி அவங்க வாசித்து இந்த ஒரு 3/4 மணி நேரம் பேசியிருக்காருன்னா அது 3/4 மணி நேரம் தயாரிப்பு கிடையாது, கிட்டத்தட்ட 15 வருஷம் உழைப்பு தான் அந்த 3/4 மணி நேரம். அப்படி கடல் அளவு தண்ணியை அப்படி கை கிளாஸில் சுருக்கி கொண்டு வர மாதிரி. ஆக அவங்க அம்மா அவர்கள் வெறும் வழிகாட்டுவராக இல்லாமல் அப்படி போ இப்படி போ அப்படின்னு இல்லாமல் வாழ்ந்து காட்டுவராக இருந்தனால தான் அவங்கள் படிப்பாங்க. சார், நம்ம எப்பயுமே சந்தோஷமான இடத்துல இருக்க வேண்டும் என்று நினைப்பதை விட நாம் இருக்கிற இடத்தவே சந்தோஷமாக வச்சுக்கிற நினைக்கிறதாங்க இருக்கிறதுலே சிறந்த அறிவாளி. கண்ணதாசன் மாதிரி தம்பி நிறையா சொல்லிட்டாரு, சொல்லாத ஆட்கள் சொல். நம்மளுக்கு சிறந்த ஒரு மனோதத்துவ நிபுணர் வேணும். இன்றைக்காவது பரவாயில்ல, நிறையா மீடியாக்களில் பார்க்குறோம், காணொலியில் பார்க்குறோம். அன்றைக்கெலாம் காட்டில் வேலை செய்கிறவங்க, ட்ராய்ட்டில் வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் துக்கத்தில் துயரத்தில் நீ வாழ்ந்து என்ன செய்ய போகிறன்னு நினைக்கிறவங்களுக்கு கண்ணதாசனுடைய 4 வரிகள். இன்றைக்கி கவுன்சிலிங் போகிறவங்க இல்லையா, அன்றைக்கி ஒட்டுமொத்த தமிழ் மக்களுக்கு ஒரு கவுன்சிலர் இருந்தார் கண்ணதாசன். உலகம் 1000 சொல்லட்டுமே உனக்கு நீதான் நீதிபதி, மனிதன் எதையோ பேசட்டுமே ஓ மனசை பார்த்துக்க நல்லபடி. இன்றைக்கி நெகட்டிவான விஷயந்தான் வேகமாக பரவுது. பாசிட்டிவான விஷயமே தமிழறிஞர் மணி பேசுகிறார். யாராவது கேட்குறீங்களா? சுகிசிவம் ஐயா அவர்கள் காணொலி அழகழகான விஷயம். ஏன் என்னுடைய அன்பு தம்பி அவ்வளோ விஷயங்களை படைக்கிறார் பார்க்குறோமா? கிடையாது. அது தாய்க்கொள்ளுங்க உங்களை தான் சொல்லும். நீங்கள் வேகமாக சமைக்கிறதெல்லாம் எதுக்கு? வீட்டுக்காருக்கு சாப்பிட்றக்கா? வேகமாக சமைச்சு ஸ்டேட்டஸ் வைக்கணும். நீங்கள் சமைச்ச ஸ்டேட்டஸ் வச்சா லைக்காக வருது, ஆனால் வாயில் வச்சா வாந்தியாக வருது. எனக்கு இன்ன வரைக்கும் அந்த குழப்பத்திலேருந்து என்னால் வெளியே வரவே முடியலை. சார், புத்தகமும் புன்னகையும் சொல்லியிருக்கீங்களே, தனக்காக தான் குடும்பம் உண்டு தனக்காக மட்டும் வாழ்பவர் இறந்து போயிட்டார்னா அவர் செத்தார்னு சொல்லுவாங்க. தனக்காக மட்டும் இல்லாமல் பிறருக்காகவும் குடும்பத்தையும் சமூகத்தையும் பார்க்குறவர் இறந்துட்டார்னா அவர் இறந்தார்னு சொல்லுவாங்க. தனக்காக தான் குடும்பத்துக்காக கூட இல்லாமல் பிறருக்காக மட்டுமே வாழக்கூடியவர் தான் காலமானார்னு வாங்க. 3 காலம்: கடந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம். வெறுமனே வெளியிருந்து பார்க்குறவங்க தெரியும், என்ன சிரிக்கிறனால என்னங்க அது என்ன வெட்டி நேரத்தை வேஸ்ட் பண்ணுறாங்க அப்படி சொல்கிறால் தாங்க ஆபத்து. குட் ஃபீலிங்னு சொல்லக்கூடிய பாசிட்டிவான எண்ணங்கள் உருவாக்கக்கூடிய 4 ஹார்மோன்கள் சுரப்பது சிரிப்பதன் மூலம் மட்டுமே. எண்டோர்பின் ஒரு அமிலம், செரோட்டின், இன்னும் 2 அமிலம் இருக்குது. ஏன்னா நம்ம பாட்டுக்கு எதாவது ஒன்று சொல்லி அதை யூடியூப்பில் இன்றைக்கி அதை இப்போ நான் 3/4 மணி நேரம் தம்பி 3/4 மணி நேரம் பேசினது யாரும் பாசிட்டிவாக போட மாட்டாங்க. அது ஏதாவது ஒரு சின்ன பிழை வந்திருக்கும். மேடையில் செய்த காரியத்தை பார்த்தீர்களா, பார்த்தீங்களா, இப்படி தான் இருக்குது. அதனால தான் எங்கே பார்த்தாலும் நேர்மறை, இந்த 2026 நேர்மறை எண்ணத்தோடு நம்ம தொடங்கணும் சார், பாசிட்டிவாக. எனக்கு ஆச்சரியம், இந்த கொரோனா டயத்தில் எல்லாரும் என்ன ஒரு 2 வருஷம் பொழப்பு கெடுத்துச்சு சார், கொரோனா வந்து அசவாப்பு இப்படியே பேசுகிறோமே, அதை யாராவது பாசிட்டிவாக எடுத்தோமா சார்? கொரோனாவில் கணவன் மனைவி பேசிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இப்படி தான் உருவாக்கணும். நெகட்டிவ்குள்ளேருந்து ஒரு பாசிட்டிவ் உருவாக்கணும் சார். குழந்தை என்ன படிக்கிறான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அவன் ஒரு டிராயிங் வரைஞ்சிட்டு நிற்பான் சார். 2-3 நாள் அப்பாட்ட காமிக்கணும் சொல்லி அழகான ஒரு டிராயிங் வரைஞ்சிட்டு நான் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்கினேன் டாடின்னு கேட்க வருவேன். ஒரு ஃபோனில் பேசிக்கிட்டு ஒரு கையில் வாங்கி நல்லா இருக்கு அப்படின்றார். அந்த குழந்தை உணர்வுக்கும் தம்பி சொன்ன மாதிரி உணர்வுக்கும் மரியாதை கொடுங்கள். குழந்தைகள் தினம் வருஷத்துக்கு ஒரு நாள் கொண்டாடாதீர்கள், குழந்தைகளை தினம் தினம் கொண்டாடுங்கள். எடிசன் அவங்க அம்மா ஸ்கூலில் சேர்த்து விட்டோடனே அவனை ஒரு 4-5 நாள் பார்த்துட்டு அந்த வாத்தியார் என்ன செஞ்சா தெரியுமா, இவனை தேர்த்த முடியாதுன்னு சொல்லி ஒரு பேப்பரில்
எதற்கும் லாயக்கற்றவன், இவர் ஒரு முட்டாள், இவனுக்கு சொல்லித்தர முடியாது அப்படின்னு ஒரு பேப்பர் எழுதி உங்கள் அம்மாட்ட கொடுத்துறான். அம்மா என்னம்மா எழுதியிருக்காங்க? சார் என்ன எழுதியிருக்காங்க? அதை பார்த்துட்டு சொல்ல முடியுமா? நீ ஒரு முட்டாள்ரா, உனக்கு எதுவுமே வராது, இவனை படிக்க வைக்க முடியாதுன்னு எழுதியிருக்கான்னு சொல்ல முடியுமா? அதுதான் அம்மா, அதான் பாசிட்டிவிட்டி. தம்பி நீ பெரிய அறிவாளியாம்டா, உனக்கு பாடம் சொல்லித்தருக்கு வாத்தியாருக்கு அறிவில்லையாம்டா அப்படி சொல்லிட்டு அந்த பேப்பரை ஒரு புத்தகத்தில் வச்சுட்டாங்க. அவனுடைய எளிய நடையிலே அவங்க அம்மா சின்ன சின்னதாக, அவன் நெடிசன் வந்து நிறைய கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பார். ஏம்மா எதுக்கு அந்த கோழி போய் அந்த முட்டையில் படுத்துருக்கு கேட்டுக்கிட்டே இருப்பார் கேள்வியாக. சின்ன சின்னதாக அம்மா தனக்கு தானதாக சொல்லி கொடுத்ததுனால தான் உலகத்தில் இப்படி ஒரு விஞ்ஞானி 1200 கண்டுபிடிப்புல கண்டுபிடிச்ச ஒரு விஞ்ஞானி இருக்கான்னா அது எடிசன் சார். அந்த வார்த்தை அவன் காதில் கேட்டிருந்தா அது உருவாக்கியிருக்குமா? அந்த வீடு காலி பண்ணும்போது அந்த பேப்பரை அந்த எடுக்கும்போது அந்த பேப்பர் எடுத்து பார்க்குறான். எதற்கு லாய்க்கற்ற முட்டாள் அப்படின்ற அந்த பேப்பர் இருக்குது, அதை பார்க்குறாரு. பார்த்தீங்களா அம்மா எப்படி நம்மளை பாசிட்டிவாக வளர்த்துருக்காங்க. குழந்தைய கூட அப்படி தான் வளர்க்கணும். ஒரு குழந்தைய பிறக்கும்போது குழந்தை பிறக்கிறதுக்காக ஒரு அம்மா அழலாம், பிறந்த பின்னாடி அவனை நினச்சி ஒரு அம்மா அழக்கூடாது. அதுக்கு தான் இந்த சம்பவங்களை சொன்னேன். எல்லா இடத்துலையும் சார் எங்கே பேசுகிறோம்ன்ற முக்கியம் இல்லை சார், யாரிடம் பேசுகிறோம் என்பதான் முக்கியம். நல்ல ரசிகர்கிட்ட, நல்ல ரசனை உள்ளான்ட்ட, அவர் நல்லா பேசுகிறாருங்கன்னு யார் சொல்லுவான்னு தெரியுமா? நல்லா ரசித்தவனால தான் அதை சொல்ல முடியும் சார். உலகத்திலே சிறந்த ரசனையாளர் யார் தெரியுமா? டிகேசி ரசிகமணி. அதற்கு ஒரு காரணத்தை சொல்கிறேன். இவர் மாதிரி உலகத்தில் ரசனை உள்ள மனுஷன் நீங்கள் பார்க்க முடியாது. அதுக்கு இந்த ஒரு சம்பவம் ஒன்று. அவர் பேரன் இறந்ததுக்கு கவிஞர் நாமக்கல் ராமலிங்கம் பிள்ளைகிட்டேருந்து ஒரு இரங்கல்ப்பா ஒரு கவிதை வருகிறது. அதை படிச்சுட்டு என்ன சொன்னார் தெரியுமா? டிகே ரசிகமணி அவர்கள் நல்லா இருக்குது, நல்லா எழுதியிருக்காங்களாம் சொல்ல, இதுதான் ஒரு ரசனையின் உச்சம். அவர் அந்த கவிதை இரங்கல்ப்பா படிச்சுட்டு சொல்கிறாரு, இப்படி ஒரு தமிழில் ஒரு அழகான இரங்கல்ப்பா வரும்னா நான் இன்னொரு பேரனையும் இழக்க தயார்னு ஒரு மனுஷன் சொன்னான் சார். அந்த ரசனை வேணும் சார். சொன்னால் ரொம்ப நேரம் போகும். தம்பி மேடையில் வேலுநாச்சியார் பற்றியெல்லாம் இருக்குது, ஈவேரா பற்றி சொன்னார். தாம் படிக்கும், நான் படுக்கும் அறைக்கு பக்கத்திலே படிப்பறையை வைங்கன்னு சொன்னதான் டாக்டர் அம்பேத்கர். பக்கத்தில் நான் நேரத்தை திருடுகிறேன், நாம் பயணம் செய்யும் போதெல்லாம் அதிகமாக படித்தவர் தான் ஜவஹர்லால் நேரு. பார்த்தீங்களா? சாதாரண காஞ்சிபுரத்தில் வந்த சிஎன் அண்ணாதுரை இருந்தவர் கன்னிமாரா நூலகத்தில் ஒவ்வொரு புத்தகங்களாக படித்ததுனால்தான் சிஎன் அண்ணாதுரையாக இருந்தவர் பேரறிஞர் அண்ணாதுரையாக மாறினார். அவருக்கு புற்றுநோய் ஆப்ரேஷன் பண்ணணும். அப்போ சொல்கிறார் அண்ணா, பார்த்துங்க எவ்வளோ அழகான வார்த்தை பாருங்கள், படிக்கின்ற ஆர்வத்தை தூண்டுற வார்த்தை பாருங்கள். புற்றுநோய் உடனடியாக ஆப்ரேஷன் பண்ணன்னு சொன்னதுக்கு அண்ணா சொன்னது, ஒரு நல்ல புத்தகத்தை படிச்சுக்கிட்டு இருக்கேன், ஒரு 2 நாள் ஆப்ரேஷனை தள்ளி வைக்கலாமா, ஏன்னா அதனுடைய முடிவு தெரியணும், சுவாரஸ்யமாக இருக்குது, அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி உயிர் பிழைக்கிற கூட தள்ளி வச்சுட்டு புத்தகத்தை படித்தனால தாங்க அறிஞர் அண்ணாவை இன்ன வரைக்கும் கொண்டாடுறோம். பார்த்தீங்களா? இப்படி ஒவ்வொரு ஆளுக்கும் ஒருவர் சார் இன்னும் கொஞ்ச நேரத்தை இன்னும் கொஞ்ச நேரத்தை தூக்கில் போடணும். அப்போ வார்டனை கூப்பிட்டு அவர் கேட்குறார், இந்த லெனின் பற்றி ஒரு புத்தகம் கேட்டேனே, அது வாசிக்கன்னு ஆசைப்பட்டேன், நீங்கள் தரவே இல்லை. யோ இன்னும் 1 மணி நேரத்தை உனக்கு தூக்கிலே போட போகிறேன், நீ லெனினை பற்றி இப்போ படித்த என்ன ஆசிய? இல்லை நான் சாகிறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை தெரிந்து கொண்டு சாவே இல்லையா, அவர் தாங்க பகத்சிங். பார்த்தீங்களா? அப்படி சாகிறதுக்கு முன்னாடி கூட விஷம் கொடுத்து கொள்ளணும் சாக்ரட்டிஸை, அப்போ கூட படிச்சுக்கிட்டே இருந்தார். இப்படி அடுத்த நிமிடம் நம்மிடம் இல்லை என்ற போது கூட படிப்பினுடைய அவசியம், புத்தகத்தினுடைய அவசியம். அது வெறும் காகிதம் அல்ல, அது மனிதனை மாற்றும் ஆயுதம் என்று சொன்னார் ஒரு கவிஞர். அதனால் உங்கள் குழந்தைகளுக்கு எதை பற்றி நீங்கள் சொல்லித்தாரீங்களோ இல்லையோ, புத்தகத்தினுடைய பெருமையை சொல்லித்தாருங்கள். கடுமையான கிராமம். என்னுடைய நிகழ்ச்சி முதல் டிவியில் வரும்போது அதை பார்ப்பது கூட என்கிட்ட டிவி கிடையாது. அப்படியாப்பட்ட கிராமத்தில் நின்று வானத்தை இப்படியே பார்த்துக்கு விமானம், எங்கள் வீட்டு பக்கத்தில் பெருங்குடி ஏர்போர்ட் இருக்குது, விமானம் போகிறத ஆச்சரியமாக பார்ப்போம். தென்னை மரத்தில் ஏறிலாம் உட்காந்துருப்போம், விமானம் வரும்போது ரெக்கையை பிடிச்சிட்டு போகிறோமா, நான் மரமெல்லாம் ஏறுவேன். அப்படி இருந்து எங்களுக்கு ஒரு 103 நாடுகள் போகிற மாதிரி ஒரு எளிய மாணவனை பரிசு ஆக்கியது இந்த புத்தகம். எந்தவித வசதி இல்லாப்போ எங்களவே இந்த அளவுக்கு உருவாக்கினா அன்றைக்கு உங்கள் பசங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் பின்பலத்தில் இருக்கிறது. ஆக குழந்தைகளை உற்சாகப்படுத்தணும், எனர்ஜெட்டிக்காக கொண்டு வரணும். இவ்வளவு புன்னகை நான் பேசினா அதுக்கு முழுக்க எனக்கு பின்னாடி உள்ளது புத்தகம். அதில் தான் புத்தகமும் புன்னகையும் என்று பேர் வச்சது. இன்றைக்கி உள்ள முழு ரகசியம் அதான், வாசிப்பு மீது உள்ள ஆர்வம். இப்போ கூட ஒரு மேடைக்கு போனால் நான் பாட்டுக்கு 4 மணி நேரம் எதுவுமே இல்லாமல் பேசுவேன். இருந்தாலும் ஏதாவது ஒன்று புதுசாக ஒன்று சொல்லணும்னு சொல்லி ஒரு தேடலோடு ஒரு ஆர்வத்தோடு போகிறேன். பார்த்தீங்களா? அதில் தான் 20 வருஷம் தம்பி சொன்னார், என்ன 20 வருஷம் நான் சின்ன வயசில் பார்த்து அதே இருக்கீன்னு சொல்கிறாரு. பார்த்தீங்களா? அதுக்கு காரணமும் அந்த புத்தகம் தான்.
தம்பியும் அதே மாதிரி அவன் நீண்ட காலம் இருக்கிற வரைக்கும் அவனால் மேடையில் பேச முடியும். நிரம்ப கருத்து இந்த மாதிரி அறிவுஜீவிகள் இருக்க வேண்டும். தேடல்கள், அந்த புத்தகத்தை கடலில் தண்ணி அப்படி கை கிளாஸில் கொண்டு வந்து கொடுப்பதான் ஒரு பேச்சாளனுடைய அழகு. நிரம்ப படித்து இந்த மேடையில் படைக்க வேண்டும். நீங்களும் இந்த புத்தக திருவிழாவை இன்னும் சிறப்பாக, இன்னும் பெருமையாக, இன்னும் விசாலமாக நடத்துங்கள். அறிவு செல்வங்கள், அதாவது கோயில்லா ஊரில் குடியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிற விட, புத்தகம் ஒரு காலத்தில் வீடு கட்டும்போது திண்ணை இல்லாமல் கட்ட மாட்டாங்க. அப்புறம் வீடு கட்டும்போது பெட்ரூம் இல்லாமல் கட்ட மாட்டாங்க. அப்புறம் இப்போ வீடு கட்டுறப்ப என்ன செஞ்சாங்க? பூஜை அறை இல்லாமல் வீடு கட்ட மாட்டாங்க. இப்போ ஹோம் தேட்டர் இல்லாமல் வீடு கட்ட மாட்டேங்கிறாங்க. ஆனால் ஏதாவது ஒரு வீட்டில் புத்தக அறையோடு வீடு கட்டிருக்கீங்களா சார்? இனிமேல் இந்த நிகழ்வை கேட்குறவங்க அந்த சின்ன மூலையில் ஒரு பக்கம் ஒதுக்குங்க. இனிமேல் வீடு கட்டும்போது ஒரு ரொம்ப வேணாம், ஒரு 4க்கு 4 அளவாவது புத்தகரை வச்சு 4 புத்தகம் குழந்தை படிக்குதோ இல்லையா சும்மாவாவது திருப்பி பார்க்கட்டும். அதை செஞ்சால் போதும், நேர்மறை எண்ணம் உருவாகும். வள்ளுவருடைய குரலே அழகான குரல் 2 இருக்குது சார். ஒருமை கண் தான் கற்ற கல்வி எலுமையும் ஏமாப்புடைத்து. ஒரே ஒரு முறை கற்ற கல்வி 7 ஜென்மத்துக்கும் கூட ஒன்று வருதுன்னா அது கல்வி மட்டும்தான் சார். கொடுக்க கொடுக்க குறைவது செல்வம், கொடுக்க கொடுக்க வளருவது கல்வி சார். அதில் வள்ளுவர் குரலில் அந்த இன்னொன்று பாருங்கள், அன்புடைமை ஒரு அதிகாரத்தில் இருக்கும் 40 50, அருளுடைமை பக்தி 70 80 ஒரு அதிகாரத்தில் இருக்கும். ஆனால் ஒழுக்கமுடைமை பாருங்கள் 100வது அதிகாரத்தில் இருக்கும். நீ அன்பில் 50 மார்க் வாங்கினான்னு பரவாயில்ல, பக்தியில் 70 மார்க் வாங்காட்டி கூட பரவாயில்ல, ஆனால் நீ ஒழுக்கத்தில் 100 மார்க் வாங்க வேண்டும் என்பதால் தான் ஒழுக்கமுடைமை 100வது அதிகாரத்தில் வச்சார்.